செய்தி. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே திருமணமான பெண் ரகசிய காதலனுடன் தனிமையில் இருந்ததை புகைப்படம் எடுத்து மிரட்டல் விடுத்த சம்பவம் தொடர்பான செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். புகைப்படத்தை காண்பித்து இளம்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு 25 லட்சம் ரூபாய் வரை பணப்பறிப்பு நிகழ்ந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பத்மநாபன். இப்ப திமுக நிர்வாகி மகன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? இளம்பெண்ணுடைய தற்போதைய நிலை என்ன? வணக்கம் பூர்ணிமா. உத்தரமேரூர் அருகே இளம்பெண் ஆண் நண்புடன் தனிமையில் இருந்தபோது புகைப்படத்தை காட்டி திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் மகன் 25 லட்சம் ரூபாய் பணம் வரை மிரட்டி பணம் பறித்துள்ள சம்பவம் அந்த பகுதி பெரும் பரவ ஏற்படுத்துகிறது. அவருடைய நண்பரோடு சேர்ந்து தற்போது 3 பேர் வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால பாத்தீங்கன்னா கணவர் தெரிந்தால் மனைவி ஆசிட்டை குடித்து மருத்துவமனை ஆபத்தான நிலையில் அங்க சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த ஆரியன் கண்டிகை பகுதியை சேர்ந்தவர் திருமணமான பெண் ஒருவருக்கு அவரது உறவினரிடம் ஒரு கணவனுடைய உறவினருடன் தகாத உறவு ஏற்பட்டிருந்தது. இது அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அந்த மறைவான இடத்தில் இருந்தபோது அவர்களை புகைப்படத்தை எடுத்து அவர்களிடம் மிரட்டி அந்த 3 நண்பர்களும் சேர்ந்து, அதாவது திமுக சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய மகன் சந்தோஷ் அவருடைய நண்பர்கள் சேர்ந்து அவர்களை மிரட்டி அடிக்கடிக்கு அவரிடம் பணம் பெற்றுள்ளனர். இதனால் அவர் மனம் உடைந்து அவர் தொடர்ந்து அவருக்கு கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்து 25 லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்திருக்கிறார்கள். இது அவருடைய கணவர் சீட்டுக்காக பணம் கட்டிய போது அந்த பணத்தை 5 லட்சம் ரூபாய் தன் மனைவியிடம் கொடுத்துள்ளார். அப்போதும் அவர்கள் மீண்டும் அந்த திமுக சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் சந்தோஷ் மீண்டும் மிரட்டி பணம் கேட்டுள்ளார். அப்போது இந்த கணவன் கொடுத்த 5 லட்சத்தையும் அந்த அந்த வாலிபரிடம் அந்த பணத்தை கொடுத்துள்ளார். இதனால் கணவன் பணத்தை எங்கன்னு கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் அவர்கள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் உடனே அவர் இந்த பணத்தை எங்கே கொடுத்தா என்று கேட்கும்போது தான் இந்த சம்பவத்தை வெளியிட்டிருக்கார். அவர் இந்த கணவனுக்கு தெரிந்த உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, உடனே வீட்டில இருந்து ஆசிட்டை எடுத்து குடிச்சு தற்போது ஆபத்தான முறையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து தற்போது கணவன் போலீசில் புகார் அளித்த பேரில் அந்த 3 நபர்களையும் தற்போது கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவருடன் புகைப்படம் மற்றும் வீடியோ காட்சிகளில் பதிவு செய்ததால் அதை அவர்கள் ஆராய்ந்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில 3 நபர்களும் இதே போன்ற சம்பவங்கள் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து இந்த 3 நபர்கள் இந்த பெண்ணிடம் தொடர்ந்து 25 லட்சம் 30 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மனம் உடைந்து அவர் தற்போது அந்த ஆசிட்டை குடித்து ஆபத்தான முறையில் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட நிலையில் கணவர் அளித்த புகாரின் பேரில் தற்போது திமுக சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் சந்தோஷும் மற்றும் அவருடைய நண்பர்கள் எல்லாம் 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மநாபன்.